அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 7ஆம் வகுப்பு அறிவியல்லேருந்து முக்கியமா ஒரு 35 வினாக்கள் தேர்வெளியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு யாது? ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கேண்டிலா. இரண்டாவது வினா. மனிதர்களின் நடையின் வேகம். மனிதர்களின் நடையின் வேகம். இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி 1.4 மீட்டர் பர் வினாடி. அடுத்தது பாருங்க. பொதுவான வேகங்கள். ஆமையின் வேகம் 0.1 மீட்டர் பர் வினாடி. மனிதர்களின் நடையின் வேகம் 1.4 மீட்டர் பர் வினாடி. விழும் மலைத்துளியின் வேகம் 9 to 10 மீட்டர் பர் வினாடி. ஓடும் பூனையின் வேகம் 14 மீட்டர் பர் வினாடி. முக்கியமானது. ஆமை 0.1, மனிதர்கள் 1.4, விழும் மலைத்துளி 9 to 10, ஓடும் பூனையின் வேகம் 14. அடுத்தது சைக்கிளின் வேகம் 20 to 25 கிலோமீட்டர் பர் மணி. இது மட்டும்தான் கிலோமீட்டர்ல வரும் பார்த்துங்க. அடுத்தது சிறுத்தையின் வேகம் 31 மீட்டர் பர் வினாடி. பயணிகள் விமானத்தின் வேகம் 180 மீட்டர் பர் வினாடி. ராக்கெட்டின் வேகம் 5600 மீட்டர் பர் வினாடி. சைக்கிளின் வேகம் 20 to 25 கிலோமீட்டர் பர் மணி. சிறுத்தையின் வேகம் 31. பயணிகள் விமானத்தின் வேகம் 180. ராக்கெட்டின் வேகம் 5600 மீட்டர் பர் வினாடி. அடுத்தது சிறுத்தையின் வேகம் என்ன? சிறுத்தையின் வேகம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி 31 மீட்டர் பர் வினாடி. நாலாவது வினா. வயிற்றுப்போக்கு மருந்தாக பயன்படுவது எது? வயிற்றுப்போக்கு மருந்தாக பயன்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பிஸ்மத். ஐந்தாவது வினா. டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு எது? டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏடிஸ் எஜிப்டி. இப்போ பாருங்க. டைஃபாய்டு சால்மனெல்லா டைஃபாய்டு. காசநோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலேஸ். காலரா விப்ரியோ காலரா. ஆறாவது வினா. சால்மனெல்லா டையி என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது? சால்மனெல்லா டையி என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது? சரியான விடை ஆப்ஷன் பி டைஃபாய்டு. ஏழாவது வினா. மனிதர்களின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மூன்றுமே சரி. 37 டிகிரி செல்சியஸ், 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், 310.15 கெல்வின். எட்டாவது வினா. எந்த ஆண்டு இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்தது? எந்த ஆண்டு இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்தது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1899. ஒன்பதாவது வினா. இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ரிச்சர்ட் பார்க்கர். பத்தாவது வினா. தற்கொலை பை என அழைக்கப்படுவது எது? தற்கொலை பை என அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் சி லைசோசோம். 11வது வினா. சென்ட்ரியோல் காணப்படும் செல் வகை எது? ஒரு முக்கியமான வினா. சென்ட்ரியோல் காணப்படும் செல் வகை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ விலங்கு செல். 12வது வினா. இரண்டு சொல் பெயரிடுதலை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இரண்டு சொல் பெயரிடுதலை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி காஸ்பாட் பாகின். 13வது வினா. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் சி கரோலஸ் லின்னேயஸ். 14வது வினா. புறாவின் இருசொல் பெயர் என்ன? புறாவின் இருசொல் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கொலம்பா லிவியா. 15வது வினா. சுடர் செல்கள் கொண்டுள்ள தொகுதி எது? சுடர் செல்கள் கொண்டுள்ள தொகுதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தட்டை புழுக்கள். 16வது வினா. ஒரு தலைமுறை என்பது எத்தனை வருடம்? ஒரு தலைமுறை என்பது எத்தனை வருடம்?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 30 ஆண்டுகள். 17வது வினா உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எது? உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பென்சிலின். 18வது வினா தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹான்ஸ் லிப்பர்ஷே. 19வது வினா முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார்? முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி எட்மண்ட் அலெக்சாண்டர். 20வது வினா சுடர் சோதனையில் ஸ்ட்ரான்சியம் குளோரைடு நிறம் என்ன? சுடர் சோதனையில் ஸ்ட்ரான்சியம் குளோரைடு நிறம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சிவப்பு சுடர். 21வது வினா பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடம் எந்த நாடு? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி இந்தியா. முதல் நாடு வந்து சீனா, 2வது இந்தியா. 22வது வினா அமைதிப்பட்டுவை கண்டறிந்தவர் யார்? அமைதிப்பட்டை கண்டறிந்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி குசுமா ராஜையா. இதற்கு இன்னொரு பேர் தான் அகிம்சை பட்டு. 23வது வினா உலகின் முதல் ஏவு வாகனத்தை ஏவிய நாடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ரஷ்யா. முதல் ஏவு வாகனத்தை ஏவிய நாடு வந்து ரஷ்யா. 24வது வினா பார்கிசின் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார்? பார்கிசின் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ எட்மண்ட் அலெக்சாண்டர். 25வது வினா திரவ நிலையில் உள்ள அலோகம் எது? திரவ நிலையில் உள்ள அலோகம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி புரோமின். 26வது வினா அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாதரசம். 27வது வினா கருவுற்ற சூல் என்னவாக மாறுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி விதை. 28வது வினா கருவுற்ற சூலகம் என்னவாக மாறுகிறது? கருவுற்ற சூலகம் என்னவாக மாறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பழம். 29வது வினா சக்கர் வகை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. சக்கர் வகை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கிரைசாந்திமம். 30வது வினா டாட் என்ற மாத்திரை குணப்படுத்தும் நோய் எது? டாட் என்ற மாத்திரை குணப்படுத்தும் நோய் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி காச நோய். டாட் என்ற மாத்திரை வந்து குணப்படுத்தும் நோய் காச நோய். 31வது வினா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும்போது உருவாவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சந்திர கிரகணம். 32வது வினா உரையை நகலெடுக்க குறுக்கு வழி விசை என்ன? உரையை நகலெடுக்க குறுக்கு வழி விசை என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி Ctrl+C. 33வது வினா பாஸ்பரஸின் நிறையெண் யாது? பாஸ்பரஸின் நிறையெண் யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 31. 34வது வினா புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது என்ன? புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பற்குழி. நண்பர்களே, நீ நம்ம 7ஆம் வகுப்பு அறிவியல்லேருந்து முக்கியமாக ஒரு 35 வினாக்கள் பார்த்தோம். நீ எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.